சில பேர் அவங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி அடம் பிடிச்சி போனு பைக் எல்லாம் கேட்டு வாங்குறீங்க. நீங்க கேட்டீங்கன்னா அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? சாய் இந்த வீடியோல சொல்றது 100% ட்ரூ. எல்லா குழந்தைங்களும் நம்மளோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்ஸுக்குமான ஒரு ட்ரீம். ஆனா நம்ம சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களை கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டு திடீர்னு அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப தப்பு. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஃபேமிலிக்கு என்ன இன்கம், என்ன எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தான் வளர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கிராசரி ஸ்டோருக்கு போறோம், அங்க என்ன நம்ம வாங்க போறோம், எவ்வளவு ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கோம், என்னென்ன பொருள் எல்லாம் வாங்குறோம் அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லுங்க. இப்போ இந்த பொருள்லாம் நான் வாங்கிட்டேன், இதுதான் பேலன்ஸ் அமௌண்ட், இந்த பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு நான் என்ன பிளான் வச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் நீங்க அவங்களுக்கு தாராளமா சொல்லலாம். இதெல்லாம் நீங்க ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல சொல்ல ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு மணியோட வேல்யூ புரிய ஆரம்பிக்கும். ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ்லையும் ஸ்லோவா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் சொன்னா குழந்தைங்களுக்கு என்னடா புரிய போகுது, தேவையில்லாத வேஸ்ட் ஆஃப் டைம் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க கரெக்டான விதத்துல சொன்னீங்கன்னா 100% அவங்களுக்கு புரியும், ஈவன் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ்.